வெளிநாட்டில் இருப்பவர்களின் குடும்பங்களே சற்று சிந்திச்சு பாருங்க. அவங்க அனுப்புற காசில ஆடம்பரமான கட்டிடங்களும் ஆடம்பரமான ஆடை அணிகளும் ஆடம்பரமான நகை நட்டுகளும் போட்டு அழிக்கு குளிக்கு மினிக்கி நாம சுத்துறத்தால அவங்களோட ஆயுள் காலம் வெளிநாடுகள்லயே நாசமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆசை இருக்கு, ஊருக்கு வரணும், நம்மளோட சந்தோஷமா வாழணும், குடும்பத்தோட இருந்து ஒருவேளை சோறு திங்கணும் என்று அவங்களோட மனசுல ஆசை இருக்கு. அதுக்கு நீங்க உங்களோட ஆடம்பரத்தை குறைக்கணும். நீங்க வாங்குற சாமான்கள் அத்தியாவசியமான சாமான தவிர ஆடம்பரமான சாமான்களை குறைக்கணும். அவங்க அனுப்புற காசில இருந்து அவங்களுக்கு எவ்வளவாவது நீங்க சேர்த்து வைக்கணும். அடுத்தாக்கள் வாழ்க்கையோட நம்மட வாழ்க்கையை ஒப்பிட்டு 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 அதை விட பெரிய வீடு கட்டணும், அவனை விட கூட வளவு வாங்கணும், அவளை விட கூட நகை வாங்கணும் என்று இன்னொரு ஆளை பார்த்து 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 உங்களோட குடும்ப உறவை, உங்களோட கணவனை, உங்களோட மகனை, உங்களோட சகோதரனை ஆயுள் காலத்தை இல்லாமாக்கி நாசமாக்கி வெளிநாட்டுல ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள கிடந்துக்கு துடிக்க வைக்கீங்க. அப்படி அல்லாவுக்காக செய்யாதீங்க. உங்களோட ஆடம்பரங்களை குறைச்சு கொள்ளுங்க. நீங்க வாங்குற பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்களை தவிர ஆடம்பரமான பொருட்களை குறைச்சு கொள்ளுங்க. உங்களோட சகோதரர்களை, உங்களோட மகனை, உங்களோட கணவன்மார ஊருக்கு வந்து உங்களோட நீங்க வாழ்ற மாதிரி சந்தோஷமா கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் பங்கெடுத்து நல்லது கெட்டதுல பங்கெடுத்து உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வச்சிருங்க. அந்த ரோகு அந்த உயிரை உடலை விட்டு பிரியும் போதாவது குடும்ப உறவுகளின் முகத்தை பார்த்துக் கொண்டு பிறந்த மண்ணில் வசித்துக் கொண்டு அந்த உயிர் பிரியும்படி செய்து கொடுங்கள்.